நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாளை நீக்கிவிட்டார்களா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது மக்கள் மனதில் எழுந்துள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக ஏற்கனவே எப்படியாவது கட்சியிலிருந்து காளியம்மாளை விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக பல ஆடியோக்களையும் திமுகவினர் வெளியிட்டனர். ஆனால் எதற்கும் காளியம்மாள் பதிலளிக்காமல் நான் நாம் தமிழர் கட்சியிலேதான் தொடர்வேன் என்ற ஒரு வாக்கினை கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாது அந்த ஒரு இடத்தில் நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பின்னால் தான் நான் செல்வேன், எங்களுக்கும் கொள்கை உண்டு என்ற ஒரு அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். தற்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு ஆடியோவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காளியம்மாளை திட்டியதாக ஒரு ஆடியோவும் பகிரப்பட்டது. ஆனால் இதுவும் பழைய ஆடியோதான் என்று கூறப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே இருப்பவர்கள்தான் இந்த ஒரு ஆடியோவை லீக் செய்து விட்டார்கள், திமுக இதைத்தான் எடுத்து போட்டிருக்கிறது என்று கூறி வருகின்றனர். இந்த ஒரு தருணத்தில் உட்கட்சி பூசல் ஏற்கனவே இருக்கும் நிலையில் காளியம்மாளை இதுபோன்று செய்பவர்கள் வெளியேற்றப்படுவார்கள்